டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன் இது எல்லாத்தையும் இந்த 5த்தையும் என்ன சொல்லுவாங்க? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பருக்கு ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். என்னென்னா வேர் நம்மன்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், ஈக்குவல் டு 120ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ 120ன்னு கொடுத்தா அப்படின்னா இப்போ என்னோடய கர்சரை நான் இங்கே கொண்டு போகிறேன். இந்த வேரியபிள் கொண்டு போனோம் அப்படின்னா நம்பர்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இது விஎஸ் கோட்லேயே வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா டைப் வந்து எடுத்துக்கும், முன்னாடியே பார்க்குறதுக்காக. சரியா, கொடுத்தோம்னா கோலன் நம்பர்னு கொடுத்துருக்கா. இப்போ அதே மாதிரி ஜஸ்ட் நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்குறது லாகில் நான் கொடுக்குறேன். லாகில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஜேஎஸ் ஃபைலில் index.html லிங்க் பண்ணியிருக்கேண்ணா. ஸோ இப்போது இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்? ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா 120 பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போது இந்த நான் என்னோடய HTML ஃபைலை நான் எப்போ ரன் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு வந்து என்ன டேட்டா டைப் பண்ணி வந்து எடுத்துக்கும். சரியா, ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். ஓகேவா, டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ்ன்றனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன டேட்டா டைப்னு அதுவே எடுத்துக்கும். என்ன வேல்யூ கொடுக்குற வேல்யூவை பொறுத்து டேட்டா டைப் என்னென்னு எடுத்துக்கும். இதுவே மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைப்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த வேருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இன்ட்ன்றதில் கர்சர் கொண்டு போனோன்னா அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர் ஐடென்டிஃபைன் வருதா. ஏன்னா மற்ற லாங்குவேஜ் மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் இன்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு கீவேர்டு இல்லைன்னு சொல்லுது. ஸோ வேறன்னு நான் கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பருக்கு டேரெக்டாக அந்த டிஜிட்ஸ் மட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெசிமலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.25 இந்த மாதிரி டெசிமலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுறேன், நம்ம கால் பண்ணோன்னா ஸோ கடைசியாக எது இருக்கோ அதுதான் வரும். ஏன்னா ரீடிக்ளேர்னு சொல்லி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ரீடிக்ளேர் அப்படின்னா சேம் நேமில் வேரண்ட் இருக்கி விடுச்சனால திரும்ப ரீடிக்ளேர் பண்ணுவோம். ரீடிக்ளேர் பண்ணோன்னா கடைசி எந்த வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் வரும். ஸோ நமக்கு இப்போ 1.25 இருக்கும் ப்ரௌசரில். கன்சோலில் பார்த்தீங்கன்னா 1.25 இருக்கா. லோட் பண்ணுறேன் 1.25.